மட்டையெல்லாம் வெட்டி போட்டு இங்கே கொண்டு வந்து சேர்த்தியாச்சு. இது இந்த குச்சி காட்டுக்குள்ளே போட்டு நெருப்பு வைக்கணுமாமா. எங்கள் அப்பா வேலையை சொல்லிட்டாங்க. இங்கே இந்த சருகெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதுதான் பாம்பாக இருக்காதா இருக்குது. அதன் காரணத்தினால தான் ஓரளவுக்கு ரொம்ப அரிக்கலை, ஓரளவுக்கு அரிச்செல்லாம் நெருப்பு போட்டு விட்டேன். இது ஃபுல் வேலை காலையிலேருந்து வரங்க அங்கே வரலாம் ஃபுல்லாக நெருப்புற வேலையை போச்சு. இந்த சைடு முடிச்சாச்சு. அது தெரியுத மரம் மேலே காயே இல்லை, மரம் மட்டும்தான் இருக்கு. அப்புறம் இந்த சைடு முடிச்சாச்சு. மேலே தான் கொஞ்சம் இருக்குது, அதையும் மேலே மரமும் காயே இல்லை. தென்னை மரத்தில் காய் இருக்குது, வெட்டிட்டு போயிட்டாங்க. தெரியுதா, தென்னை மரம். அதெல்லாம் இழுத்து மேலே அங்கே பாருங்க, மேலே குச்சி போடுங்க காடு இருக்கு, அங்கே போட்டு நெருப்பு வச்சுட்டாங்க. இப்போ இந்த மட்டையெல்லாம் வெட்டி இன்னும் போடணும். அங்கே இருக்குது, அந்த மூலையில் தான் புளிய மரம் இருக்குது, அங்கே போய் வீடியோ எடுக்கிறேன். இப்போ மட்டையை வெட்டிக்கிட்டே போக வேண்டும். கொடுவாலங்க கிடக்கு. லென்த்தாக இருக்கிற இந்த சல்லை தான் குக்கி. அது அவருக்கு தெரியுதா, புளிக்கி பார்க்கலான்னு இருக்கேன். ஐயோ எடுக்குங்காட்டியுமே களைச்சி எல்லாம் போட்டு 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 நெருப்ப வச்சாச்சு. ஓ, இங்கே ஒரு மட்டை கிடக்குது, அது அப்புறம் தான் வெட்டணும். இதுதான் ஓடை. இங்கேருந்து தெரியுதான்னு தெரியல. புளிய மரத்துக்கு போய் இந்த சல்லையை போட்டுட்டாதான் எனக்கு வேலை முடியும். மட்டையெல்லாம் வெட்டி வெட்டி எங்கள் அப்பா அடுக்கி வச்சிருக்கேன். இதுதான் ஆறு பள்ளம் தெரியுதா, தீவன பிள்ளை இருக்கு. மோதிர போகுது. இப்போ புளிய மரத்துக்கு போக போகிறேன். ஆற்றோரமாக புளிய மரம், இங்கே ஒரு புளிய மரம் வச்சிருக்காங்க, அதுதான் புளிய மரம். இங்கிருந்து தெரியுதா, இதோ பேருங்க, இதோ பாருங்க. புளிய மரத்துக்கு வந்தாச்சு. காய் எப்படி உழுக்க போகிறேன் தெரியும். ஆமா, இந்த வரப்பு ஏறவே மூச்சு வாங்குது. ஆமா, வேறுங்க பள்ளம். இது பாலம், மேலே ரோடு போகுது, தார் ரோடு.
தாரோடு பக்கமாக தான் புளிய மரம் இருக்குது. புளி எங்கே இருக்குது? சாலில் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். புளி எங்கே இருக்குது தெரியலையே. சரி பார்க்குறேன். இங்கே இந்த கிளைமேட் பாருங்க சூப்பராக இருக்குதா. மாமரமும் புளிய மரமும் ஜோடியாகவே கை கோத்துக்கிட்டு இருக்கு. கோழி அங்கே என்ன பண்ணுது? கோழி பூச்சி பொறுக்குது. நான் புளி என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் வீடியோ போடுறேன். உங்கள் மேலே வந்து விழுந்துரும் பயந்துட்டேன். செவ்வாழை மரம் அது. அங்கே ஒரு தார் தோப்புகளை பழுத்துருக்குது. அதை ஈவினிங் வெட்டுவோம். செவ்வாழை அதே போல் இங்கே பாரு சின்ன மரம் தான். அதுக்கு பேர் என்ன? பச்சை வாழை. இந்த மரத்துலேயும் தார் இருக்குது. அதில் பச்சை வாழை. அந்த பலாமரம் அது ஏதோ நோய் வந்து போச்சு போல. நல்லாவே இருக்கு. வாவ், கீரையெல்லாம் வாடுகிறது. புதினாவும் வாடுது. புதினா தான் வேறுங்க. புதினா தெரியல. வெள்ளரி செடி போட்டிருக்காங்க, அதெல்லாம் பூச்சியாக அரிச்சு விடுச்சு. இது என்ன செடி தெரியுமா? சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கு அது செடி, பீக்கங்காய் செடி. உங்களுக்கு வேணுமா? மிளகு தக்காளி பழம் தெரியுதா? மிளகு தக்காளி பழம். ஐயோ, பூச்சி வேற. அதில் நிறைய இருக்கு. சூப்பர் பழமாக இருக்குது. கசக்குது, கொஞ்சம் லைட்டாக கசக்குது. இது வருங்க, இந்த மரத்தில் இருக்கிற தேங்காயை ஒரு கொலைவை வெட்டி அதை கீழே இறக்கி மட்டை உரிக்கணுமா. அங்கே காய் வெட்டி போட்டிருக்கு கொஞ்சம். இப்போ அதை எடுத்து எப்படி மட்டை உரிக்கணும் அப்படின்னா, மம்மட்டி வச்சு, வசுவி இல்லை, வசுவி இருந்தால் ஈஸியாக உரிக்கலாம். வசுவி இல்லை, இந்த மம்மட்டியை வச்சு தான் உரிக்கணும். மாமரம், சின்ன மாமரம், அதெல்லாம்
சின்ன மாமரத்தில் சின்ன சின்ன காயாக இப்போ தான் காய் இருக்குது. அங்கே இருக்கிறது பெரிய காய், பெரிய மாமரம். இது சின்ன மாமரம். சூரிய ஒளி தெரிகிறதா? நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தால் காய் உரிச்சு ஆகாது. போய் காய் உரிக்கிறேன். உரிச்சு இந்த குண்டாவில் போடுறேன். ஹாய் பாய். தேங்காய் மம்மாட்டியில் எப்படி உரிச்சிருக்கேன் பாரு. இப்படி தான் போட்டு உரிச்ச வாட்டி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இன்னும் 3 காய் இருக்கு. 4 காய் தான் உரிக்க முடியுது. 4 காய் உரிச்சிக்கலாம். இன்னும் 3 காய் கிடக்குது, உரிக்கவே முடியல. மட்டை அவ்வளோ விழுந்துருச்சு. செம மட்டை விழுது. இன்னும் மரத்தில் இருக்கிற காயை வந்து எங்கள் அப்பா தான் அறுத்துருவாங்க. அப்புறம் தான் உரிக்கணும். இப்படி தேங்காயை உரித்து கொண்டுக்கிட்டு போனால் கிலோ 35 ரூபாயா. முழு காயாக ஒரு காயாக கொண்டு போனால் 15 ரூபாயா. 1 கிலோவுக்கு எத்தனை காய் பிடிக்கும் தெரியல. கணக்கு கரெக்டாக வருமா? 1 கிலோவுக்கு 2 காய் பிடிக்குமான்னு தெரியலையே. எடை போட்டு பார்த்துருவோம். செவ்வாழைப்பழம் தெரிய மாட்டேங்குது. ஆமாம், பாரு விழுந்துரும் போல. அதை எடுத்து நான் உள்ள வாழைப்பாறை வச்சிட்ருக்கேன். தூக்கணாங்குருவி வந்து மேலே தகரத்தில் டொக்குன்னு குத்துது. மேலே படுத்துருக்கு, சரியாக தெரியல. என்னாச்சு? அது கரெக்டாக ஆமாம். அது என்ன பண்ண போகிற வாழைக்காயோ? வாழாட்டு முடி போட்டு